இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள். என்ன மேம் இது ரகசியமா? எல்லாருக்கும் தெரியுமே, கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிச்சுதானே ஆகணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே கேக்குது. எஸ், எவ்ரிபடி நோஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படின்றது. பட் அதை எப்படி படிக்கணும், எத்தனை டைம் படிக்கணும், அண்ட் எங்கெங்கெல்லாம் தேடி தேடி படிக்கணும் அப்படின்றது இன்னமுமே நம்மள நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. சோ அதை பத்தி சொல்றதுக்கான செஷன் தான் இது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இது நீங்க யூஜிசி நெட், டிஎன் செட், காலேஜ் டிஆர்பி, பிஜிடிஆர்பி ஆர் ஈவன் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரெலவெண்டான கொஸ்டின். ஸோ கொஸ்டினையும் கவனிங்க, அட் த சேம் டைம் என்ன சொல்றோம் ரிலேட்டட் டு திஸ் டெக்னிக் அப்படின்றதையும் கவனிங்க. இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி யூஸ்ஃபுல். இன்ஃபேக்ட் இந்த டெக்னிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்றதுல ப்ரோ ஆயிடுவீங்க நீங்க அப்கமிங் டேஸ்ல. கொஸ்டின் பார்த்துடலாமா? So question என்னன்னா, which psychologist proposed the theory of multiple intelligences? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஓகேங்களா? எந்த சைக்காலஜிஸ்ட் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸை ப்ரொபோஸ் பண்ணார்? இவ்வளவுதான் கொஸ்டின். ஒரு 4 சைக்காலஜிஸ்டோட பேர் கொடுத்திருக்காங்க. ஐ திங்க் இந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா பதில் தெரிஞ்சிருக்கும். ஹார்வர்ட் கார்ட்னர் அப்படின்ற அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் தான் இந்த பர்டிகுலர் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் வந்து கொடுத்தாரு. ஓகேங்களா? சரி, ஓகே மேம், இப்போ இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வருதுன்னா அவ்வளவுதானே, பாப்பேன், ஓகே, தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், ஹார்வர்ட் கார்ட்னர், முடிஞ்சது, அடுத்த கொஸ்டின். இந்த மாதிரி படிக்கிற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா ஆக்சுவலா இது பேரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா படிக்கிறது கிடையாது. லெட் மீ ஷோ யூ வாட் டு டூ. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபுல்லா பாருங்களேன். 3 முக்கியமான திங்ஸ் வந்து இதுல இருக்கு. ஒன்னு சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, இன்னொன்னு தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கு, மூணாவது ஒரு 4 சைக்காலஜிஸ்டோட பேர் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அப்போ இது ரிலேட்டடா நம்ம படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சோ ஃபர்ஸ்ட் கீவேர்ட்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணியாச்சு. அதுல இந்த கொஸ்டின்ல டைரக்டா கேட்கப்பட்டிருக்க கேள்வி என்ன? தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இல்லையா? சோ அப்போ ஹார்வர்ட் கார்ட்னர் கொடுத்தாருன்றது முன்னாடியே படிச்சாச்சு. இவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன், எந்த ஊரை சேர்ந்தவருன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஹி இஸ் ஃப்ரம் அமெரிக்கா. சோ அமெரிக்கன் டெவலப்மெண்டல் சைக்காலஜிஸ்ட் இவரு. அண்ட் இந்த தியரி பேர் அங்கேயே கொடுத்துட்டாங்க. சோ நாட் அ ப்ராப்ளம். பட் இது எந்த வருஷம் வந்ததுன்னு கொடுக்கல. சோ 1983ல இந்த பர்டிகுலர் தியரி வந்து வந்துச்சு. இந்த அளவுக்கு மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா பத்தாது. இப்போ அந்த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் ஒரு வார்த்தை பார்த்தோம்ல, அப்படின்னா என்னன்னு பார்க்கணுமே. ஓகே, இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஹார்வர்ட் கார்ட்னர் வந்து என்ன சொன்னார்னா, இவர் இந்த தியரியை ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நோஷன் இருந்துச்சு. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஐக்யூ அப்படின்னு ஒரு டெஸ்ட்டை வச்சு நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். இதுதான் வந்து இன்டெலிஜென்ஸ், இவங்க வந்து இவ்வளவு இன்டெலிஜென்ட், அவங்க அவ்வளவு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்யூ வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னா பீப்புள் நம்பிட்டு இருந்தாங்க. சோ இவர் என்ன சொன்னாருன்னா, இல்லப்பா அப்படிலாம் கிடையாது, ஒருத்தரும் ஒரு ஏரியா ஆஃப்ல வந்து இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, ஒருத்தர் வந்து வெர்பலி அல்லது லிங்குவிஸ்டிக்கலி வெரி இன்டெலிஜென்ட் அப்படின்னா அவங்க நல்ல கதை எழுதுவாங்க, நல்ல கதை வந்து நரேட் பண்ணுவாங்க, நல்ல ஸ்பீக்கரா இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு மூவி டைரக்டரா கூட ஆகலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதுவே ஒருத்தர் வந்து லாஜிக்கலி இல்லைன்னா மேத்தமேட்டிக்கலி ரொம்ப வெல் ஆஃபா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபியூச்சர்ல மேத்தமேட்டிஷியன் ஆகலாம். இல்ல ஒருத்தர் வந்து ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்ல தே ஆர் வெரி குட், விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்ல குட் அப்படின்னா அவங்க ஃபியூச்சர்ல வந்து மேபி ஆர்கிடெக்ட் ஆகலாம், அப்படின்னா டிசைனர் ஆகலாம், மேபி ஃபேஷன் டிசைனர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சோ இந்த மாதிரி ஒரு தியரியை தான் இவரு ப்ரொபோஸ் பண்றாரு, ஹார்வர்ட் கார்ட்னர். ஓகேவா? பட் கொஸ்டின்ல அதை கேட்கவே இல்லையா, ஜஸ்ட் தியரி மட்டும் தானே கொடுத்திருந்தாங்க. எதுக்கு மேம் இதை படிக்கணும்னா, நெக்ஸ்ட் டைம் கொஸ்டின் வரும்பொழுது இதை அப்படியே கேட்க மாட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து ஹார்ட்லி ஒரு 8 to 10% கூட ரிப்பிட்டேஷன் இருக்காது. சேம் கொஸ்டினை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா அதுல கேட்கப்பட்ட கான்செப்ட் ரிப்பீட் ஆகும். அப்ப கான்செப்ட் ரிப்பீட் ஆகும்னா அந்த கான்செப்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தானே பதில் எழுத முடியும். சோ யூ ஹாவ் டு ஸ்டடி அபவுட் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் ஃபுல்லா. இப்ப நான் உங்களுக்கு ஜஸ்ட் 3 மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்க இருக்கிற 8 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்மே படிக்கணும். ஓகே, சரி, இதை நான் படிச்சிட்டேன், இதோட போதுமா அப்படின்னா பத்தாது. நம்மளுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க, ஆப்ஷன்ல 4 டிஃப்ரெண்ட் பேர் இருந்துச்சு இல்ல, 4 டிஃப்ரெண்ட் சைக்காலஜிஸ்டோட பேர் இருந்துச்சு. அப்போ இந்த 4 டிஃப்ரெண்ட் சைக்காலஜிஸ்டும் என்ன பண்ணாங்க, சும்மாவா இருந்தாங்க? அவங்களோட பேர் ஆப்ஷன்ல வந்திருக்குன்னா they should have done something good. ஹார்வர்ட் கார்ட்னர் நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம், சோ அவரை விட்டுறலாம். ரிமைனிங் இருக்கிற 3 பீப்புள். சோ இப்போ ஜீன் பியாஜே எடுத்தீங்கன்னா இவர் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இவர் தான் உருவாக்குனாரு. ரொம்ப பெரிய ஆளு, சைல்ட் சைக்காலஜிஸ்ட் ஆக்சுவலா. சோ குழந்தைங்க வந்து ஒரு ஸ்டேஜ்லயும் என்ன மாதிரியான டெவலப்மெண்டல் டாஸ்க் வந்து they'll be able to perform, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும் அப்படின்றது தெளிவா சொல்லியிருப்பாரு. அப்போ ஜீன் பியாஜே நம்ம சென்சரி மோட்டாரா, கான்கிரீட் ஆபரேஷனலா, இந்த மாதிரி 4 ஸ்டேஜஸ் இருக்கும். அந்த 4 ஸ்டேஜஸையும் படிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்ப இந்த ஜீன் பியாஜேல இது மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா டிபெண்டிங் ஆன் த டைம் தட் யூ ஹேவ் நீங்க இன்னும் இன்டெப்தா கூட போகலாம். இதுக்கு கூட வந்து சப் ஸ்டேஜஸ் இருக்கும், இதுக்கு கீழே வந்து டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கும், எந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்றத பொறுத்து.
ஓகே, எரிக் எரிக்சன் ஒரு வேர்ட் பார்த்தோமா, இன்னொரு சைக்காலஜிஸ்ட் பார்த்தோமா, அவர் என்ன டைப் ஆஃப் தியரி கொடுத்தாரு அதை வந்து பார்க்கணும். He gave the psychosocial development. இது இல்லாம இன்னும் நெக்ஸ்டாவும் கொடுத்திருப்பாரு. நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இது மட்டும் தான் போட்டிருக்கேன். சோ இதுல வந்து என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கும், ஒரு ஸ்டேஜ்லயும் வாட் தே வில் கோ த்ரூ, அதை பத்தி அவரு பேசியிருப்பாரு எரிக் எரிக்சன் எடுத்தீங்கன்னா. சோ தட் யூ ஹாவ் டு ஸ்டடி. நெக்ஸ்ட் நம்ம மூணாவதா இருந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா விகாட்ஸ்கி இருக்கும். சோ விகாட்ஸ்கி தியரி பொறுத்த வரைக்கும் he would have spoken how children can do. இப்போ ஹெல்ப்போட ஒரு விஷயம் அந்த குழந்தையால பண்ண முடியுமா, இல்ல ஹெல்ப் இல்லாம பண்ண முடியுமா, ஸ்கேஃபோல்டிங்னா என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. சோ நம்ம ஒரு கொஸ்டின் தான் எடுத்தோம் ஆக்சுவலி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு பார்த்துட்டு. பட் அந்த ஒரு கொஸ்டின் மூலமா யூ வுட் ஹேவ் ஸ்டடிட் அட்லீஸ்ட் 15 to 20 கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அங்க வந்து அந்த தியரினா என்னன்னு இருக்கு, அதுக்கு கீழே டீடைல்ஸ் இருக்கு, அது இருக்கிற ஆப்ஷன்ஸ்க்கு யார் யார் என்னென்ன தியரி கொடுத்தாங்க, அந்த தியரியில என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சுக்கிட்டே போகலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் திஸ் இஸ் ஹவு யூ ஸ்டடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்றது கொஸ்டினை பார்த்தே ஆன்சர் எழுதுறேன், கொஸ்டினை பார்த்தே ஆன்சர் எழுதுறேன். நோ, தட் இஸ் நாட் ஸ்டடிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த மாதிரி டீடைல்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால ஈஸியா வந்து பதில் எழுத முடியும். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்டடி டெக்னிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல, அதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன், லைக் கொஸ்டின் யுவர் செல்ஃப் அப்படின்னு. சோ இப்ப நீங்க வந்து ஜீன் பியாஜியோட தியரி வந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா, ஓகே இதுல எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ அதுல வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்கும். அப்ப 4 ஸ்டேஜ் 1 2 3 4 வரிசைப்படுத்த முடியும்னா சீக்வன்ஸ் டைப் கொஸ்டினா கேட்கலாம் இல்லையா? அப்படி இல்லைன்னா இப்ப 4 சைக்காலஜிஸ்ட் இருக்கு, உங்களுக்கு 4 தியரிஸ் தெரியுது, இதை மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கொஸ்டினா கேட்கலாம். இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் when you think like this and you prepare, you will develop so many connections. அவ்வளோ நியூரல் கனெக்ஷன்ஸ் உங்க பிரெயின்ல டெவலப் ஆகும். இன்ஃபேக்ட் நீங்க ஒரு புது கொஸ்டினையே போயிட்டு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கூட இது என் பிரெயின்ல நான் ஆல்ரெடி யோசிச்சிருக்கேனே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு we have to think பண்ணிக்கிட்டே படிக்கணும். ஜஸ்ட் பாசிவா வந்து படிக்க கூடாது. சோ ஆக்டிவ் லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட், ஸ்டடிங் அரவுண்ட் த டாபிக் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் திங்கிங் வாட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் கம், தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை இனிமேட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த மாதிரி படிங்க. சரி மேம், இப்ப இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா அதை ஏன் எல்லாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வருது இல்ல? ட்ரூ, கரெக்ட் தான். எனக்கும் இந்த கொஸ்டின் இருந்தது. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். கண்டிப்பா நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா ஒன்னொன்னா நீங்க சர்ச் பண்ணி படிக்கணும், ஒரு ஆப்ஷனா எடுக்கணும், ஒரு தியரியா எடுக்கணும், அதுக்கு கீழே என்ன டீடைல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எடுக்கணும். பட் இஸ் இட் வர்த் இட்? இவ்வளவு டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, இதுக்கு ஒர்த்தா இருக்குமானா 300% ஒர்த்தா இருக்கும். Because I have personally done this and I have succeeded also. So previous year questions இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி படிங்க, even if it takes a lot of time. And now it's your turn. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல உங்க சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு கொஸ்டினை எடுத்து இந்த கொஸ்டினை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. அண்ட் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க அண்ட் see how much time it takes. இப்ப நான் சொன்ன டெக்னிக் மூலமா ப்ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. அண்ட் மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, did you know this before? உங்களுக்கு இதை பத்தி தெரியுமா, இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறீங்களா, இல்ல புதுசா இருக்கா? Whatever it is, mention in the comment section and let me know if you need more videos related to studying previous year questions. All the very best as usual. Study smarter, not harder. One day at a time. நாளைக்கு செஷன்ல மீட் பண்ணலாம்.